கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடலாம். எம்மி எம்மி சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. அப்படியே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு சுண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேங்க. சுண்டைக்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாட்டு. இதை நம்ம ரேசன் நச்சு குழம்பு வைக்கணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லதும் கூட. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இல்லை வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றுங்க. குழம்பு வந்து அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம செடியிலே பறித்து வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுண்டைக்காய் உங்கள் வீட்டில் நின்றுச்சுன்னா குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா சுண்டைக்காய் செடி கிடச்சிச்சின்னா வாங்கி நட்டு வைங்க. அப்பப்போ நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிடலாம். வத்தல் போட்டு வச்சுக்கிடலாம். ரொம்ப ஆரோக்கியங்க அது சாப்பிட்றது. இப்போ இதை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பை பூரா நம்ம இந்த மாதிரி காயப்புறா ஆஞ்சி எடுத்துடணுங்க. ஆஞ்சி எடுத்துட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கணும். காம்பு இல்லாமல் ஆயணும். ஆஞ்சி க்ளீன் பண்ணிடலாம். சுண்டைக்காயை வந்து நம்ம நச்சு எடுத்துக்கணுங்க. இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு இப்படி ரேசன் நச்சோம்னா அதில் இருக்க விதப்புறம் நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு விதையாக வச்சு ஒவ்வொரு காயாக இந்த மாதிரி நச்சு எடுத்துருங்க. இந்த விதையை தூரம் எடுத்துடணுங்க. இதை கம்ப்ளீட்டாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் விதையை எடுத்துடணும். நல்லா நெருன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நச்சு எடுத்தாச்சு. அதை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சுன்னா அந்த விதப்புறம் போயிடுங்க. கழுவி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் வந்து கழுவி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிடணும். கழுவி எடுத்துட்டு நம்ம தாளிசத்துக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டுங்க. தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்க விட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணுங்க. வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். புளி கரைக்கனால ஒரு தக்காளி போதும். நீங்கள் புளி கம்மியாக கரைச்சிங்கன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம். நீங்கள் அரைச்சி ஊற்றணுன்னா அரைச்சி ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சுண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம். இது எண்ணெயில் போட்டே கொஞ்சம் வதக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேங்காய் வேணால் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கிடலாம். இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. குழம்பு மிளகாத்தூளுங்க. காரம் எல்லாமே அதில் இருக்கும். அதனால் காரத்துக்கு தகுந்தது தேவைன்னா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். அப்புறமா சின்ன துண்டு தேங்காய் பேஸ்ட்டுங்க. தண்ணி ஆட் பண்ணிடலாம்.
இன்னும் கொஞ்சமாக மிக்ஸி சாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். சுண்டைக்காய் வேகது வரலையும் நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கூட்டி வச்சாச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தந்தடி உப்பு போட்டாச்சுங்க. குழம்பு நல்லா கூட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். நான் வெல்லம் போடலை. இப்போ குழம்பு வந்து ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடலாம். எம்மி எம்மி சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. அப்படியே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான சுவையில் சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.